வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மண்டே எழுத போகிறீங்க. இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள், அப்புறம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லபடியாக படிங்க. எல்லா சம்ஸையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸை முக்கியத்துவம் கொடுத்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எக்ஸசைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் சம் பார்க்குறீங்களோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ்லேருந்து நமக்கு நிறைய கேள்வி கேட்பாங்க. நீங்கள் எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, எக்ஸாம்பிள் சம்ஸும் சேர்த்தே பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின் பேப்பரோட கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் ஆன்சர் கீ, கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீயை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கீயை வச்சு தான் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஆன்சர் கீயில் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் ஸ்கீம், ஒவ்வொரு கொஷினும் இப்படிலாம் ரைட் பண்ணியிருந்தா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஷினுக்கு இப்படி மார்க் கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்காக கொடுத்துருப்பாங்க. எப்படி ஸ்டெப்புக்கு இந்த ஸ்டெப்புக்கு மார்க்கு, இந்த ஃபார்முலா எழுதியிருந்தால் இந்த மார்க் கொடுங்க அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற மாரியே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சொல்கிறேன். இந்தபடியே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சரையும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தொட்டு வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் 1 மார்க்ஸ்ப்பா. நமக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 21 மார்க்ஸ் கேட்பாங்க. அப்போ இந்த 21 மார்க்ஸில் 16 or 15 1 மார்க்ஸ், இப்போ 12th மேக்ஸ் நடந்தது, அதில் பார்த்தீங்கன்னா 16 1 மார்க்ஸ் கிட்ட புக் பேக்கில் கேட்டாங்க. அதனால் வந்து 1 மார்க்ஸை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள், வித் ஆப்ஷனோடு ரைட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் 1 மார்க்ஸை விட்டுட்டு லாஸ்ட்டு ரைட் பண்ணுவீங்க, டைம் இல்லைன்னு 1 மார்க்ஸை விட்டுட்டு வருவீங்க. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் ஆப்ஷன் மட்டும் போட்டு வருவீங்க. அந்தமாரி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஆப்ஷன் மட்டும் போட்டாலும் மார்க் தர மாட்டாங்க, ஆன்சர் போட்டாலும் மார்க் தர மாட்டாங்க. கொஷின் நம்பர், கரெக்ட் ஆப்ஷன் அண்டு ஆன்சர், இந்த 3மே இருந்தால் தான் மார்க் தருவாங்க. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கை தெளிவாக படிச்சிங்கனாலே 15 1 மார்க்ஸ் கிட்ட நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதனால் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பார்ட் 4. இங்கே உங்களுக்கு ஆன்சர் கீழே மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன் அன் ஆன்சர் டு ஏ கொஷின் பிட்வீன் எனி 2 பர்டிகுலர் ஸ்டேஜஸ் ஆஃப் மார்க் greater than 1, if a student start from a stage with the correct step but reaches the next stage with a wrong result, then suitable credits should be given to the related step instead of denying the entire mark meant for the stage. இப்போ உங்களுக்கு ஒரு 5 மார்க் ஒரு சம் இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கரெக்டாக போட்டிங்க, நீங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான் வந்து தப்பாக போடுறீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே தப்பாக போடல, ஸ்டார்டிங்கில் கரெக்டாக போட்டிங்க, நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் தப்பாக போடுறீங்கனாலும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் போட்ட ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா மார்க் தர சொல்கிறாங்க. அதனால் மேக்ஸில் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னால், நம்ம எல்லா கொஷினுமே கிவன் எழுதி நீங்கள் அந்த ஃபார்முலாஸ்லாம் போட்டு நீங்கள் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு முக்கால்வாசி மார்க் கொடுத்துருவாங்க. முக்கால்வாசினா கன்ஃபார்ம் 1 or 2 மார்க்ஸ் கிட்டே வந்துடும். நமக்கு 2 மார்க்காக இருந்தால் ஒரு 1/2 மார்க் கூட கிடச்சிரும். அதனால் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க் இருக்குது. அதனால் எல்லா கொஷின்ஸும் நம்ம ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆன்சருக்கு இப்படி தான் இது பண்ணுவாங்க. இந்த 23 சம்லாம் பாருங்கள், மாடலஸ் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது. அதுமாதிரி 22 பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஷோ தட் த 2 lines are parallelனு கேட்டாங்கன்னா நீங்கள் 2 lines are parallel அப்படின்னு நீங்கள் கீழே எடுத்து எழுதணும். அந்தமாரி எழுதுறதுக்கே பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு. அப்படி எழுதுனீங்கன்னா நீங்கள் அந்த 1 மார்க் உங்களுக்கு போய்டும். நீங்கள் ஷோ தட், ப்ரூவ் தட், எந்த சம்மாக இருந்தாலும், இப்போ ப்ரூவ் தட்டு இல்லை வெரிஃபை தட்டுன்னு கேட்குறாங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன்ஸ் கேட்குறாங்க, ஒரு கொடுத்துட்டு கேட்குறாங்கன்னா அதை நீங்கள் மறுபடியும் கீழே எழுதி நீங்கள் என்ஸ் ப்ரூவ்டு, என்ஸ் வெரிஃபைடு அந்தமாரி நீங்கள் எழுதணும். அந்தமாரி எழுதாமல் விட்டுறாதீங்க. அப்படி இல்லைனா நமக்கு அந்த 1 மார்க் போயிடும். அப்புறம் 25th பாருங்கள். அப்புறம் இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்புறம் 27th tan 45 degree - a, அப்போ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எழுதியிருக்காது, அதற்கு 1 மார்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காரு, அந்த மார்க் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 28th கொஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸ்டெப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் மேக்ஸில் இருக்குது, கவலைப்படாமல் எழுதுங்க. அப்புறம் பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு கொஷினாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதில் கொடுத்துருக்க மெத்தடில் போடணும்னு இல்லை உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மெத்தடில் போடணும்னு இல்லை. ஒவ்வொரு கொஷினுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற மெத்தடு, ஏன்னா ஒவ்வொரு கொஷினுக்கு வேறு மெத்தட் கூட இருக்கும். நீங்கள் வந்து யூடியூப்பை ரெஃபர் பண்ணலாம், அப்படின்னா வேறு மெட்டீரியலை ரெஃபர் பண்ணலாம். அதனால் நமக்கு அது பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் உங்கள் புக்கில் இருக்க மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி அது கஷ்டமாக இருந்தால் வேறு மெத்தடு, சிம்பிளிஃபைடு மெத்தட் கூட உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் போடுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கணும். அதான் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீ தான். நான் கொஷின் பேப்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இந்த ஆன்சர் கீன்னு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஷினாக எடுத்து வச்சு பார்த்து இந்த கொஷினுக்குலாம் எப்படி ஆன்சர் போட்டிருக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியலனா இதிலே பார்த்து கூட எழுதி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 40 கொஷின் கம்பல்சரி கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஈஸியான சம் தான். அப்புறம் பார்ட் 4 வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நமக்கு 5 மார்க்ஸ் இதில் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நமக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 3 மார்க்கோட 5 மார்க் தான் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் இருந்து தான் கேட்பாங்க. அதனால் 41ல் ஏ பார்த்தீங்கன்னா என்ன சம்னா
இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அந்த பிரித்தாலே ஏபிஎக்ஸ் ப்ளஸ் சி இல்லை ஏ ப்ளஸ் பி அந்த மாதிரி பிரிக்கிறது வந்து மெத்தட்லாம் இருக்குது. அப்படி பிரித்தாலே 1 மார்க்கு. நீங்கள் ஏபிசி கண்டுபிடிச்சா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சின்னா 1 மார்க்கு. அப்போ இப்படி தான் வந்து மார்க் தருவாங்க. அப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷனாலே நீங்கள் ஏபிசி கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி ஏபி கண்டுபிடிச்சா 2 மார்க் கொடுப்பாங்க. அந்த கொஷினை பேஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் 41ல் பி பார்த்தீங்கன்னா ஒய் டேஷ் அதை வச்சு நம்ம வந்து டெரிவேஷன் பண்ணணும், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் 42ல் ஏ உங்களுக்கு டைக்ராம் போடுற மாதிரி எந்தனா சம் இருந்ததுன்னா அந்த சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைக்ராம் கன்ஃபார்ம் வரைஞ்சி வைங்க. ஏன்னா டைக்ராமுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் 42ல் பி பார்த்தீங்கன்னா லிமிட்டை பேஸ் பண்ணி ஒரு சம்மு, அது கண்டினியூவஸாக இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து எது கேட்டாலும் அவங்க ப்ரூவ் தட் வெரிஃபைடு எது கேட்டாலும் நம்ம கீழே வந்து எடுத்து எழுதணும்ப்பா, அதை எழுதாமல் விட்டுறாதீங்க. 43ஏ பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல்ட்டு நமக்கு லாகுலேருந்து ஒரு சம்மு. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் தேர்ட் லெசன்லேருந்து கேட்ட சம், லாஸ்ட் எக்ஸசைஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம் தான். அப்போ நீங்கள் அதை போட்டு கரெக்டாக ஆன்சர் ப்ரூவ் பண்ணாலே மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் அவங்க கொடுத்துருக்க கிவனை எழுதி நீங்கள் ஒரு 2 ஸ்டெப்பு நீங்கள் அட்டன் பண்ணாலே கன்ஃபார்ம் 1 மார்க் இல்லை 1/2 மார்க்காச்சும் கொடுத்துருவாங்க. அதனால் அதையாச்சும் பண்ணுங்கள். தெரியலன்னு எந்த கொஷினும் விட்டுட்டு வராதிங்க. அதனால தான் சொல்கிறேன், எல்லா கொஷினும் அந்தமாதிரி பண்ணக்கூடாது. நம்ம மட்டும் ஏதோ ஒன்று எழுதணும்னு நம்ம எழுதக்கூடாது. கரெக்டாக அந்த ஸ்டெப்பை கரெக்டாக போட்டு ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள். அப்படி தெரியாத சம்மெலாம் நீங்கள் பேசிக்காக அந்த கிவனை எழுதி நீங்களே கூட ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணியாச்சும் வச்சுட்டு வாங்க. இப்போ இன்டெகிரேஷன் டெரிவேஷன்லாம் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு மெத்தட் தெரியலனா அவங்க கொடுத்துருக்க உங்களுக்கு எந்த மெத்தட் வருதோ அந்த மெத்தடில் போட்டு வச்சுட்டு வாங்க. ஏன்னா நமக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க் உண்டு. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன். மற்றபடி மீதி சம்லாம் பார்த்துக்கோங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. இல்லை 47ல் ஏ அந்த கொஷின். அப்புறம் 47ல் பி பார்த்தீங்கன்னா பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ, மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். பி ஆஃப் 1 ட்ரூ பண்ணால் 1 மார்க்கு, பி ஆஃப் கே இஸ் ட்ரூ பண்ணால் 1 மார்க்கு, பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ட்ரூ பண்ணால் 2 மார்க்கு. கன்க்ளூஷன், அப்போ நீங்கள் எடுத்திருக்க இது வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், ப்ரூவ் தட் இட் இஸ் ஏ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் நீங்கள் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் தருவாங்க. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேப்பியர் ஃபார்முலா பேஸ் பண்ணி நேப்பியர் ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க எப்படி மார்க் கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்